வாக்குத்தத்த தேசத்தின் எல்லையில் இஸ்ரவேல் மக்கள் நின்றிருந்தார்கள். ஒரு பெரிய ஆசிர்வாதம் அவர்களை காத்திருந்தது. ஆனால் ஒரு சின்ன கேள்வி அந்த ஆசிர்வாதத்தை ஆபத்துக்குள் கொண்டு வந்தது. இந்த ஆசிர்வாதம் நமக்கே தங்குமா, இல்லையெனில் அது நழுவி போய்விடுமா? அந்த நேரத்தில் மனாசே கோத்திரத்தினர் மோசையிடம் வந்து கேட்டார்கள், எங்களுக்கு கிடைத்த இந்த சுதந்திரம் எங்கள் பெண்கள் வேறு கோத்திரத்தாரை மணந்தால் வேறு இடத்துக்கு போய்விடாதா? நீங்களே சொல்லுங்கள், இது ஒரு சின்ன விஷயமா, இல்லை எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பெரிய விஷயமா? மோசே உடனே தேவனிடம் கேட்டார். அங்கேதான் சஸ்பென்ஸ். தேவன் என்ன சொல்ல போகிறார்? ஆசிர்வாதத்தை காப்பாற்ற வழி இருக்கிறதா? தேவன் ஒரு பதில் கொடுத்தார். ஒவ்வொரு கோத்திரத்தின் சுதந்திரம் அந்த கோத்திரத்திலேயே இருக்க வேண்டும். அதற்காக அவர்கள் தங்கள் கோத்திரத்திற்குள்ளேயே திருமணம் செய்ய வேண்டும். இது கேட்கும்போது எப்படி தோன்றுகிறது? ஒரு கட்டுப்பாடு மாதிரியா அல்லது ஒரு பாதுகாப்பா? இங்கேதான் திருப்பம். செலோபகாதின் மகள்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தங்கள் விருப்பத்தை தேர்வு செய்வார்களா அல்லது தேவனுடைய சித்தத்தை தேர்வு செய்வார்களா? அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். தங்கள் கோத்திரத்திற்குள்ளேயே திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த ஒரு முடிவு என்ன செய்தது தெரியுமா? ஒரு குடும்பத்தை அல்ல, பல தலைமுறைகளின் ஆசீர்வாதத்தை காத்தது. இப்போது உங்களுக்கே ஒரு கேள்வி. நாமும் இன்று எடுக்கும் முடிவுகள் நாளைய ஆசீர்வாதத்தை காக்கிறதா அல்லது இழக்கச் செய்கிறதா? நினைவில் வைங்க, தேவன் ஆசீர்வாதம் தருவார், ஆனால் அதை காப்பது நம்முடைய கீழ்ப்படிதல்தான். மேலும் இதுபோன்ற வேதாகம கதைகளை பார்க்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.